நம்ம கடைசியாக பழையரும்பு கடையிலேருந்து ஒரு எல்ஜி எல்இடி டிவி எடுத்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து நோண்டிட்டு இருந்தோம்ல, அது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு, ஒன்றும் ஒர்க் ஆகலை. நம்ம சொந்த ஊருக்கு வேறு வந்திருக்குமா, அதனால் நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற நம்ம அண்ணன் ராஜாஸ்டர் யூடியூபர் போயிட்டு மீட் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய பழையரும்பு கடைக்கு போகிறோம். ஸோ அவர் நிறைய டிவி ரிஸ்டோரேஷன் பண்ணியிருக்காரு, அதனால் அவர்கிட்ட நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க அங்கே போயிட்டு பழையரும்பு கடையில் என்னென்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கலாம். நம்ம ப்ரோ வீட்டுக்கு போனதும் அவர் ஏற்கனவே ரிஸ்டோரேஷன் பண்ணி வச்சுருந்த குட்டி காரு, குட்டி பைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நாங்கள் பழையரும்பு கடைக்கு கிளம்பிட்டோம். ஆரம்பத்தில் ஒரு ஐஃபோன் பார்த்தோம், ரொம்பவே சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடந்தது. மதர் போர்டும் டேமேஜ், உள்ளுக்குள்ளே இருக்க ரேமு ரோமு இதெல்லாம் எடுத்துக்கலாம் போல், கேமரா நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் இருக்க ஒரு பழையரும்பு கடைக்கு கூப்பிட்டு போனாரா, அங்கே தான் அங்கே டிவியெல்லாம் இருந்துச்சு, நிறைய டிவி வச்சுருந்தாங்க. பட்டு அங்கே பார்த்தது எல்லாமே டிஸ்பிளே உடஞ்சது. ஒன்று போலரைஸ்டு சீட்டு போயிருந்தது, இன்னொன்று வந்து டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது சின்ன பழையரும்பு கடை தான், இதை விட்டுட்டு நிறைய பெரிய பெரிய பழையரும்பு கடைன்னு சொன்னார். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ கடை வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ போட்டிருப்போம், அப்போ வந்து இந்த மாதிரி பழையரும்பு கடைக்கு போக முடியல. ஸோ இப்போ தான் காலையில் சீக்கிரமாக போனதுனால நிறைய கடைக்கு போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பழைய மானிட்டர் பார்த்தோம், இது ஜஸ்ட்டு கூடு மட்டும்தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே அந்த ரேமு மதர் போர்டு எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு டிவி பார்த்தோம், நல்லா பெரிய டிவியாக இருந்துச்சு. ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போனது, வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. நீங்கள் அதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் 3-4 லேயர் இருக்கும், அந்த கண்ணாடி லேயர், அதில் லாஸ்ட் லேயர் உடஞ்சிருக்கு. அந்த டிவியை யார் பழையரும்பு கடையில் போட்டானா, வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். இந்த டிவியை நான் தான் என்ன இது எனக்கு டிவி, இந்த டிவி நான் தான் இருபடி போட்டேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அந்த டிவியை இதுக்கு முன்னாடி ஒரு பழையரும்பு கடையில் எடுத்திருக்காரு, எடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோரேஷனும் பண்ணிட்டாரு. நல்லா பெரிய டிவி தான். பட் அதை நகர்த்தி வைக்கும்போது டேபிளில் லைட்டை இடித்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நொறுங்கி போச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்ட்டு இன்னொரு கடைக்கு வந்து ஒரு டிவி பார்த்தோம், அதில் வந்து பட்டனு டிஸ்பிளேலாம் உடையாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம், ஆனே ஆகலை. என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே மதர் போர்டு எதுவுமே காணும், ஜஸ்ட்டு கண்ணாடி மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டிவி கிடந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வினோதமான டிவைசஸ் எல்லாம் பார்த்தேன். இது கேசட்டு, பழைய ரீல் கேசட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வட்டமாக தட்டு மாதிரி இருக்கும்ல, அது ஒரு டைப்பு. அப்புறம் இது ஒரு டைப்பு, இது ஒரு 4-5 எடுத்தோம். பட் இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ரேடியாக தான் இல்லை. அப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தா 4-5 டிவியாக அடுக்கி வச்சுருக்காங்க, மானிட்டர் மிக்ஸ் ஆகி கிடந்துச்சு. இதில் எல்லாமே உடஞ்சி போய் தான் கிடக்கு. ஒரு அழகான மானிட்டர் இருந்துச்சு, கேமிங் மானிட்டர் செமையாக இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. இது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே இழுத்து விட்டு கீழே இறக்கி விட்டு, இந்த மாதிரி மாடல் நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து நல்லா பேப்பர் சுற்றிலாம் டிவி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த புது டிவியை கொண்டு வந்து எப்படி இருக்கும், நல்லா ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருப்போம்ல, அது போல் வச்சுருக்காங்க. பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் உடஞ்சி போய் கிடக்கு. பேப்பரோடு போட்டு வச்சுருக்கேன், டேமேஜ் ஆகக்கூடாதான், அது டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா பழைய 90s கிட்ஸோட டிவிஎஸ். இது யார் யார் வீட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம் சின்ன வயசில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் வச்சுருப்பாங்க, ஒரு மீன் நீந்துற மாதிரி, கடல் மாதிரி. உள்ளுக்குள்ளே வந்து மோட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஃபிலிமை சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்குது போல், தண்ணிக்குள்ளே மீன் ஓடிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். நல்ல டிவைஸு பழையரும்பு கடையில் பார்த்தோம். ஸோ அந்த கடையில் வேறு ஒன்றும் தேரல, அதனால் வேறு ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா பிக்சர் டிப் டிவியெல்லாம் போட்டு உடச்சி வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது அது பெரிய குடோனு, பழைய இரும்பு அதுன்னு போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்த்ததில் என்ன எங்களுக்கு தேரிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 2-3 டிவி பார்த்தோம், ஆனால் அதுலேயும் டிஸ்பிளே தான் உடஞ்சி போய் கிடக்கு. என்னடா டிஸ்பிளே உடஞ்சி போனால் எடுத்து ரிஸ்டோரேஷன் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணலாம், அது ஈஸியாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டிஸ்பிளே வாங்குறதுக்கு 10,000-15,000 ஆகும், ரொம்ப செலவாகும். ஸோ அதுக்கு நம்ம புது டிவியை வாங்கிடலாமே, எதுக்கு அவ்வளோ காசு போட்டு பழையரும்பு கடையில் டிவி எடுத்து சரி பண்ணணும். ஸோ அதனால தான் டிஸ்பிளே உடையாமல் இருந்தால் நம்ம போர்டில் அப்படி இப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி போர்டை இது பண்ணி ஒர்க்காக வச்சிடலாம் தான் நாங்கள் பார்க்குறோம் 2 பேருமே. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கிறது எல்லாமே டிஸ்பிளே உடஞ்சி போய் தான் கிடந்துச்சு. அதனால் சரி அங்கே வேறு ஏதாச்சும் டிவைஸ் இது கிடைக்காதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா கார் ஆம்பிளிஃபையர், ஆனால் இதுக்குள்ளேயே மதர் போர்டு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் கூடு மட்டும் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க பழையரும்பு கடையில் எதுவுமே தேரல, அதனால் நாங்கள் இப்போ பெரிய குடோனுக்கு போக போகிறோம். ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மொபைல் இருக்குது. இதுக்கு வந்து பேட்ரி, டிஸ்பிளே அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது. சரி அங்கே போய்ட்டு இருந்தால் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அந்த குடோனில் பார்த்தீங்கன்னா 4-5 வடக்கு நண்பர்கள் இந்த மாதிரி பழைய நோக்கியா ஃபோனு, சாம்சங் பட்டன் ஃபோன் இதெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ளேருந்து தங்க எடுப்பாங்களாமா. அவங்க உடைக்கிறதுக்குள்ளே நம்ம அங்கேருந்து ஏதாச்சும் நல்ல பொருட்கள் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நானும் ப்ரோவும் போயிட்டு தேடிட்டு இருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்தார்.
நான் வந்து எனக்கு பிடிச்ச பழைய நோக்கியா ஃபோனாக எடுத்துகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கலெக்ஷன் சேர்த்து வைப்பேன். எதுக்காகன்னா சின்ன வயசில் C1 நோக்கியா, அப்புறம் நோக்கியா 0000 இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இருந்தால் ஒரு மெமரிஸ் வச்சுக்கலாமே அப்படின்னு தோணும். அதனால் நான் போயிட்டு பார்த்ததில் ஒரு 3 நோக்கியா ஃபோன் எடுத்தேன். ரொம்ப டேமேஜெலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சரி இது நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த கடையிலேருந்து இது எடுத்தேன். இதுக்கே நேரம் 1 மணி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா வந்துட்டு வாங்க ப்ரோ நான் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பாடு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஏதோ சந்தை மட்டன் கடைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த கடையோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் கல்யாணம் நடந்தால் எப்படி பந்தி போடுவாங்க அதே போல் இருந்துச்சு. சாப்பாடு வேறு லெவலில் இருந்துச்சு. அடிக்கிற வேலுக்கு சிக்கன் எதுவும் சாப்பிட்டு சூட்டை கிளப்பாமல் மட்டனை சாப்பிட்டு கமுக்கும் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இன்னொரு பழைய இரும்பு கடை குடோன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நிறையா ஸ்கிராப் எக்ஸ்போர்ட் ஆகும் போல். அங்கே போய் பார்த்ததில் ஒரு பெரிய கார் ஒன்று கிடச்சிங்க. இது பார்க்குறதுக்கு உண்மையான கார் மாதிரியே இருந்துச்சு. 4 வீலையும் மோட்ரு அப்புறம் ஸ்டீரிங்கு எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இதை வாங்கலாம், பட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. பைக்கில் நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். இது எப்படி தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியாது. அதனால் ப்ரோ மட்டும் அதை பார்த்துட்டு வேறு அன்றைக்காச்சும் அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பழைய டிவியை வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ நிறையா கிடஞ்சி உள்ளே போயிட்டு ஒன்று எடுத்து பார்த்தோம். எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே தான் போயிருக்கு. நம்ம கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, நமக்கு வந்து டிவி ஒழுங்காகவே அமையலை. ஸோ எடுத்து வந்த டிவியும் உடஞ்சி போச்சு. இங்கே தேடி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேமேஜாக தான் இருக்குது. ஒரிஜினல் கீபோர்டு தான், ஆனால் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. பேட்ரி டைப்பு இதுலேருந்து பெட்டராக தான் வச்சுன்னு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பட்டன்லாம் தான் ஸ்டக் ஆகிருக்கு. அது இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் கடந்ததுனால கண்டிப்பாக உள்ள போடுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ஸ்கிராப்பை வியாபாரிக்காக தூக்கி போட்டிருப்பாங்க. மேபி உள்ள ஊசி இல்லை ஏதாச்சும் கத்தி இந்த மாதிரி அறுக்கிற பொருள் கூட இருக்கலாம். அதனால் போகும்போது கை க்ளோஸு செருப்புலாம் சேஃபாக போட்டு போங்க. அந்த பழைய இரும்பு கடையில் நம்ம ராஜாபுரம் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்தார். அதில் டிஸ்பிளே மட்டும் தான் உடஞ்சிருந்தது. சார்ஜ் போடும்போது வைப்ரேட் ஆனது. சரி அதுக்கு டிஸ்பிளே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சேல் கடைக்கு போயிட்டோம். கடைசி அந்த ஃபோனை வந்து அவர் சரி பண்ணிட்டார். இப்போ பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை எப்படி சரி பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருப்பாரு. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செமையாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ஜிலு ஜிலுன்னு காற்று வீச ஒரு ஆத்தங்கரைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம், பக்கத்தில் ஒரு கோயில். ஸோ இந்த வியூ நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வச்சு தான் நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்த நோக்கியா ஃபோனை நோண்டி ஆராய போகிறோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நோக்கியா 1600 நினைக்கிறேன். 1100க்கு அப்புறம் வந்த மாடல். ஸோ நல்லாயிருக்கும், நல்லா தரமாக உழைக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா இதெல்லாம் வச்சுருப்பாரு. நம்மக்கிட்ட பேட்ரி இருக்குது. போட்டு விட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் நமக்கு ஆன் ஆயிடுச்சுங்க. என்ன ஒரு லைன் தெரியுது. அதுக்கப்புறம் உள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு நோண்டி பார்த்தா தெரியும். சிம் கார்டு போடலை, அதனால தான் டெமோன்னு காட்டுது. இந்த டெமோ மூலமாக எப்படி ஃபோன் பண்ணணும், எப்படி டெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனிமேஷனாக உள்ளே கொடுத்து வச்சுருப்பாங்க. சரி வாங்க அதை ஒன்று நோண்டி பார்ப்போம். எதுக்கு இந்த ஃபோனை பற்றி வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேம்ஸ் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அப்போவே இந்த மாதிரி அனிமேஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சரின்னு 1 2 3 நம்பர்லாம் அமைக்கி பார்த்தேன். ஏன்னா பட்டன் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஒர்க் ஆகாமல் போயிருக்கும். அதனால தான் பழைய இரும்பு தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அமைக்கி பார்க்கும்போது ஒரு சில நம்பர் அமுக்கும்போது நம்பர் விழலை. ஸோ மாற்றி விழுவுது. ஸோ நம்பர் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க. சரி இதை வந்து நம்ம பிரித்து மேய்ஞ்சி அதை சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நோக்கியா ஃபோனுக்கு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா விதவிதமாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு தினிசாக இருக்கும். நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்ட சென்னையில் வச்சுட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு எட்டு வரல. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மொபைல் கடைக்கு போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி தான்னு கேட்டேன். அவங்க ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி தந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து ஸ்டிப்பு கொடுத்துருப்பாங்க. நம்மலாம் இப்போ தான் டிஸ்பிளேயில் ஸ்டிப் வச்ச மாதிரி பார்க்குறோம். ஆனால் நோக்கியா பார்த்தீங்கன்னா அப்போயே கொண்டு வந்துட்டாங்க. டிஸ்பிளேவை வந்து ஸ்டிப் ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம போய் அலைக்க கழட்டிடலாம். இந்த மாதிரி பட்டன் ஃபோனில் பட்டன் செட்டப்பை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உள்ளே வந்து ஒரு தகடு மாதிரி வச்சுருப்பாங்க. அது அமுங்கும்போது அமுங்காது, இந்த ப்ளேஸ் வந்து மாறி போயிருக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த தகடை வந்து ஒழுங்காக வச்சா மட்டும் போதும். ஸோ இதில் வந்து 0 ஸ்டார் ஆஸ் இது 3மே ஒர்க் ஆகலை, மாற்றி ஒர்க் ஆகுது. ஸோ அதை வந்து ஒழுங்காக அப்படி நகர்த்தி விட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இவ்வளோ தான், இது பண்ணாலே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டு பார்க்கலாம். ஓவராலாக இந்த மாதிரி நோக்கியா ஃபோனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவபிளாக தான் இருக்கும். எதையுமே சால்ட்ரிங் வீட்டு வச்சு ஒட்ட வச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ வந்து சைனா ஃபோனை தான் அந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி இப்போ பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்த்தேன், ஃபோன் வந்து ஆன் ஆகிருச்சு. எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. பட்டன்லாம் அமைக்கி பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நான் அந்த கிரிக்கெட் கேம் விளாட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எத்தனையோ கிரிக்கெட் கேம் வந்துருச்சு, ஆனால் இந்த ஃபோன் அளவுக்கு வராது. இதில் உள்ளே போன உடனே ஆப்போனன்ட் டீம் எவ்வளோ ரன் அடிச்சுக்கான்னு சொல்லிட்டு காட்டிடுது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு விளாடணும். பாருங்களேன், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒருத்தன் பால் போடுவான், சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியும். ஸோ அடித்து விட்டு நம்ம ரன் ஓடிக்கலாம், 6 4, அதுக்கப்புறம் ரன் அவுட்டு, கேட்ச் எல்லாமே நடக்கும். பயங்கரமாக இருக்கும். இதுலேயே வந்து நாங்கள் அதுக்கு பிடிச்ச ஸ்கோர் அடித்து விளாடுவோம். நான் கொஞ்சம் நேரம், எங்கள் தம்பி கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி மாற்றி விளாண்டுட்டு இருப்போம். ஃபோனு சார்ஜும் ரொம்ப நேரம் நிற்குங்க. பேட்டரி சின்ன பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும். கீழே போட்டாலும் உடையவே செய்யாது.
ரொம்பவே ஐகானிக்காக இருந்தது இந்த கிரிக்கெட் கேம் தான். இதுக்கப்புறம் நான் நோக்கியா C1 நோக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஃபோன் இருக்குது, அது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து பவுன்சிங் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், அதில் எவ்வளோ லெவல்லாம் முடிப்போம், வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டே கிடையாது, ஏன் கேமராவே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஃபோனில் நாங்கள் கேம் விளாண்டுட்டு பொழுதுபோக்கிட்டு இருப்போம். உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு அற்புதமான நாட்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபோனில் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டிட்டு இருக்கீங்க, வேறு எந்தெந்த கேம்ஸ் உங்களுக்கு இதில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மினி பஸ்ஸில் ஏறிட்டேன். இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தால் தான் நம்ம மினி பஸ்ஸையை பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்களா கீழேயே வயலுக்கு நடுவில் ஒரு மெயின் ரோடு போகும். ஸோ அதில் தான் போய்கிட்டு இருக்கேன். செமையாக இருக்குங்க, ஜிலு ஜிலுன்னு காற்று, ஈவினிங் டைமு. அப்படியே சூரியனை வந்து அங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின்னால் அப்படியே மறையும், பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்ன தான் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்காது, கேவலமாக இருக்கும். ஏன்னா அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த கல்குவாரிக்காரங்க அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு உடச்சி ரொம்ப குடஞ்சி வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கும். நம்ம சொல்லி மாறாக போகுது.